ஓடி போவீங்க. எல்லா நாளும் உங்களோட உட்கார்ந்து பேசிய உம்மா, உங்களுக்காக வேண்டிய ரமலான் மாதத்திலே சாப்பாடு தயார் பண்ணிய உம்மா, நீங்கள் போகிற நேரம் எல்லாம் அடுப்பக்கரையில் நின்று தன்னுடைய முழு வேலையும் செய்த தாய், அவர்கள் இறந்து போகிற நாள் திடீரென்று அது முன்கூட்டி சொல்லப்படாது. அப்படி இறந்து போகிற நேரம் அவர்கள் உட்கார்ந்த சோஃபாவை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் உட்கார்ந்த மாட்டார்கள். அவர்கள் தூங்கிய பெட்ரூமிலே யாரும் இல்லை. அடுப்பக்கரையிலே அவர்கள் நின்றதை கற்பனை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர்கள் சமைத்து தந்த உணவுக்காக வேண்டி நின்று எங்க பிள்ளைகள் சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அவ்வளவு அர்ப்பணித்திருப்பார்கள். அந்த தாய் இந்த பூமியை விட்டு போகிற நாள் நீங்கள் போய் கன்னத்தை பிடித்து என்னோடு பேசுங்களேம்மா, என்னை பாருங்களேம்மா என்றாலும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய ஜனாசாக்களை தூக்க முன்னாடி, ரஹ்மானுக்கு முன்னாடி அவர்கள் நிப்பாட்டப்படுகிற நேரம், அவர்கள் ரஹ்மானுக்கு முன்னாடி நல்ல நிலைமையில் நிப்பாட்டப்பட்டு ஜன்னாவுக்கு அவர்கள் வாக்களிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் குடும்பம் சகிதமாக தீனுல் இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உறவு பாராட்டுகிறோம், எங்க கல்விகள் எல்லாம் மிகவும் உணர்வோடு இருக்கிறது. எங்களுடைய குடும்பம், எங்க தாய் தகப்பன் பிள்ளைகள் உணர்வோடு வாழுகிற ஒரு சமூகம். மறுமையை பற்றி நினைத்தால் இந்த இரவு பயங்கரமாக இருக்கும். நான் செய்கிற பாவத்தை இறைவா மன்னித்து விடு. உன்னை சந்திக்கிற நேரம், உன்னை பார்க்கிற நேரம், நீ என்னை பார்க்க வேண்டும் இறைவா, நீ எனக்கு ஜன்னாவை தர வேண்டும் இறைவா, என்னை மன்னித்து விடு இறைவா. இந்த உணர்வு ஒரு அடியானுக்கு வர வேண்டும். பெரியவர்களே, இந்த உணர்வு எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பமாக உட்கார்ந்து ரப்பிடம் அழுது ரப்பிடம் கேட்க வேண்டும். எங்களில் ஒரு உறுப்பினரை நாம் இழக்கிற நேரம், நாம் 5 பேராக 4 பேராக 8 பேராக குடும்பமாக நிற்போம். ஒரு ஆண்டு மலரும், 8-7 போய்விடும், 8-7 போய்விடும். ஒருவரை போய் அடக்கிவிட்டு இந்த பிறநாளைக்கு நாம் 7 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்றால் அந்த ஒருவருக்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன? அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடினோமா? நம்முடைய மறுமை வாழ்க்கையும் நம் உறவுடைய மறுமை வாழ்க்கையும் நினைத்து பார்த்தோமா பெரியவர்களே? அதனால் சொல்லுகிறேன், பாலைவனத்து மண்ணிலே மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் ஏன் முன்கூட்டியே மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்வதற்கு முன்னாடி சொன்னேன் என்றால், இளைஞர்கள் இன்றைக்கு வர வர பலகீனமாக போகிறார்கள். பாட்டும் கூத்தும் படமும் உடைய கல்புகளை நிறைத்து விட்டது. எப்பொழுதும் அசிங்கமான பாட்டு, ஆபாசமான பாட்டு, ஆபாசமான காட்சி கல்புகளை இருளாக்கி விடுகிறது. அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உணர்வு இல்லை, மறுமை அந்த உணர்வு இல்லை. திரும்ப நம்பினால் பள்ளிவாசல் நிரப்பப்பட்டு இளைஞர்கள் கண்ணீர் மல்க சஜிதாவில் விழுகிற காலம் வரும். நாம் களத்திலே இறங்கி எங்களுடைய மிம்பர் மேடைகளை எல்லாம் உண்மையான தீனுல் இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்திலே சொன்னால் வானத்திலே அந்த இரக்கம் ரஹ்மத் இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன், வாழையடி வாழையாக கிடைக்கிற நம்பிக்கைக்கு பெருமதி இல்லை. காஃபிர்களும் அப்படித்தான் சொன்னாங்க. எங்க வாப்பா நம்பினார், வாப்பா நம்பினார், ஏண்டா சிலையை வணங்குறீங்கன்னு கேட்டா அப்பன் பாட்டனை காட்டினார்கள். இஸ்லாத்துக்கும் அப்பன் பாட்டனை காட்டக்கூடாது. குர்ஆனை படித்து சுன்னாவை படித்து அதிலிருந்து அல்லாஹ் கல்வை திறக்கிற நேரம் அப்பன் முஸ்லிம், அப்பா முஸ்லிம், உம்மா முஸ்லிம், இந்த முஸ்லிம் தேவையில்லை. நிஜமாக படியுங்கள், படித்தால் புரியும் எது தீன், எது இஸ்லாம், எது உண்மை. இந்த பூமியிலே கல்லை வணங்காத ஒரே கூட்டம்